sembrava a prima vista tanto per benino, si offre a far da guida per la città. Pedro, 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 praticamente il meglio di Santa Fe. Pedro, 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 fidati di me. Pedro, 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 praticamente il meglio di பாருங்க, சுண்டைக்காய் வந்து நம்ம உப்புல தண்ணியில் வேக வச்சது அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணி இப்படி வடிகட்டி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். சுண்டை வத்தை போடுறது சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் அவங்க பரம்பரையாக பண்ணிட்டு வரதுனால ப்ரொசீஜர் இதுக்கு தான் பண்ணுறாங்க. இந்த கொட்டின கறிக்கு என்னம்மா பண்ணோம்? ஒரு மணி நேரம் வச்சு அப்படியே எடுத்து வச்சு லேசாக காய போட்டு அப்படியே தயிரில் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு குலுக்கி மூடி வச்சிடணும். 3 நாளைக்கு மூடி வைக்கணும். மூடி வச்சு அது வெயிலில் குலுக்கி காய வச்சு தயிர்லேயே போடணும். தயிரில் போட்டு 3 நாளைக்கு அதுலேயே காய வச்சு தயிரில் போட்டு எடுத்து வச்சா காஞ்சி போயிடும். காஞ்சி போனாலும் எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு வேணும் போது குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாம், சுண்டைக்காய் பொடி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பாருங்கள், இது நல்லா தண்ணி சுண்டைக்காய் வெந்துருச்சு. இதை வந்து தயிரில் மாற்றிடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு நல்லா புளிச்ச தயிரில், கெட்டி தயிரில் சுண்டைக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சுருவாங்க. வெயில் வரும்போது அதை காய வச்சிடணும். அவ்வளோதானம்மா? இது எத்தனை நாள்மா அந்த மாதிரி தயிரில் ஊற வச்சு பண்ணணும்? 3 நாள் 4 நாள் அவ்வளோதான். ஊற வச்சு 3ஆம் நாள் எடுத்து காய போட்டு மறுபடியும் அந்த தயிர்லேயே போடணும். 4ஆம் நாளும் அந்தமாரி காய போட்டு தயிர்லேயே போட்டு குலுக்கி விடுவோம். தயிரும் காஞ்சி போயிடும், சுண்டை வத்தலும் காஞ்சி போயிடும். ஊற வச்சு மூடி வச்சுட்டு 2 நாள் தான் காய வச்சு இதே போடணும். பாருங்கள் விவாஸ், இப்போ வந்து நல்லா கேர்டில் இந்த சுண்டைக்காவை புளிச்ச தயிரில் நல்லா இந்த கேர்டில் சுண்டைக்காவை நல்லா வேக வச்ச தண்ணி வடிகட்ட சுண்டைக்காவை இதில் இது பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணிட்டோம்.